ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சந்தோஷ காமெடியிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம 12th தமிழ் செய்யுள் பாட்டு பார்க்குறோம். அதில் வந்து பார்ட் 7 வீடியோ போடுறது நோட் பண்ணிக்கிங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிசய மலர் யார் எழுதுனதுன்னா தமிழ்நதி. இது வந்து சிலபஸ்க்குள்ளே வரல. அதிசய மலர் தமிழ்நதி யார் எழுதுனா தமிழ்நதி எழுதுனது. இது வந்து சிலபஸ்க்குள்ளே வரல. இதில் இருக்க நூல்வெளி மட்டும் பார்ப்போம். அதிசய மலர் என்ற கவிதையின் அதன் பிறக்கும் எஞ்சும் என்னும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. அதிசய மலர் என்ற கவிதை எதில் இடம்பெற்றிருக்கு? அதன் பிறகும் எஞ்சும் என்னும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. அவர் எழுதிய அதன் பிறகு எஞ்சும் என்னும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளதாகும். தமிழ்நதியோட மற்றொரு பேர் வந்து கலைவாணியாகும். தமிழ்நதி வந்து ஈழத்தின் திருகோணமலை பிறப்பிடமாக கொண்ட கவிஞர். ஈழத்தோட திருகோணமலை, இலங்கையில் பிறந்தவங்க. இவங்க பட்டம் பெற்றது வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலைத்துறை பட்டம் பெற்றிருக்காங்க. இப்போ இவங்க வாழ்ற இடம் வந்து கனடாவில் இருக்காங்க. ஓகேவா. தமிழ்நதி வந்து ஈழத்தின் திருகோணமலையை பிறப்பிடமாக கொண்ட கவிஞர். இவரோட படைப்புகள் அப்படிங்கிறது, இவரோட சிறுகதை அப்படிங்கிறது நத்தகுமார மாதங்கி எழுதியது. இவரோட கவிதை வந்து சூரிய தனித்தலை பகல், இரவுகள் பொழியும் துயரப்பணி. இவரோட சிறுகதை வந்து நந்தகுமாரனுக்கு மாதங்கி எழுதியது. இவரோட கவிதை வந்து சூரியன் தனித்தலையும் பகல், இரவுகளில் பொழியும் துயரப்பணி. ஓகேவா. நெக்ஸ்ட் இவரோட குறநாள் வந்து காணல் வரி. இவரோட குறநாள் வந்து காணல் வரி. இவங்க எழுதிய நாவல் வந்து ஈழம், கைவிடப்பட்ட தேசம், மார்த்தீசினியம். ஓகேவா. இவருடைய பாடல்கள் புலம்பெயர்ந்து வாழும் இருப்புகளையும் வழிகளையும் சொல்கிறது. புலம்பெயர்ந்து வாழ்றவங்களோட கதையை பற்றி சொல்கிறது அந்த அதிசய மலர். இது வந்து சிலபஸில் வராது. இதனால இதோட நூல்வழி மட்டும் சும்மா ஒரு கிளான்ஸ் படித்து வச்சுக்கோங்க. எப்படினாலும் கொஸ்டின் கேட்கறதுனால இதை விட வேணாம், அதனால ஒமிட் பண்ண வேணாம்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து தேயிலை தோட்டப்பாட்டு. தேயிலை தோட்டப்பாட்டு எதுனா முகமது ராவுத்தர் எழுதியிருக்காரு. தேயிலை தோட்டப்பாட்டு அப்படிங்கிறது ஒரு கும்மி பாடல். கும்மி பாடல் வந்து சிலபஸில் வரும். அதனால இந்த கும்மி என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து அந்த காலத்துல ஆங்கிலேயர்களுக்கு அடிமைப்பட்டு தொழிலாளர்களாக கூலி வேலைக்காக போவாங்க ஒப்பந்த தொழில. அப்படி போய் ஒரு தேயிலை தோட்டத்தில் அவங்க கஷ்டப்பட்டதை பற்றி அந்த பாட்டில் கொடுத்துருப்பாங்க. இந்த பாட்டை அப்படியே ஒரு கிளான்ஸ் படிக்கல, அதை படித்தாலே உங்களுக்கு புரியும். கீழே அதில் இருக்க நூல்வெளி நல்லா படிச்சுக்கிங்க. ஓகேவா. ஆதியிலே நம் இந்திய தேசத்தில் ஆன பலவித கைத்தொழில்கள் மிக சாதகமான ஓங்கிய குடிக்கொண்டு சால சிறப்புடன் திகழ்ந்தது. நம்ம நாட்டில் வந்து கைத்தொழில் வந்து சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நாகரிகத்திலும் ராஜகிரித்திலும் நாடெங்கும் எந்நாளும் கொண்டாடி அருஞ்சேகரம் போல சிறந்து விளங்கிடும் செல்வம் அழிந்த திருநாடு. நம்ம நாடு வந்து நாகரிகத்திலும் நல்லா வந்து செல்வ செழிப்போல இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இத்தகைய சீரும் சிறப்பும் கொண்ட நம் இந்திய தேசத்தில் அந்நியர் நடு மத்தியில் வந்து குடி புகுந்து வரும் மானம் கொடுத்து ரச்சித்த வரும். இப்படி வந்து நம்ம நாட்டில் வந்து அந்நியர் வந்து உள்ள புகுந்து நமக்கு வந்து நம்மளை வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து கைத்தொழில் யாவும் கொஞ்சம் கொஞ்சமாக காத்திருந்து சமயம் பார்த்து உள்ள அனைத்தையும் கொள்ளையிட்டு கொண்டு நம்மை அற்புத பிராணி போல் செய்ததினால் கைத்தொழில் யாவும் கொஞ்சம் கொஞ்சமாய் காத்திருந்து சமயம் பார்த்து உள்ள அனைத்தையும் கொள்ளையிட்டு கொண்டு நம்மை அற்ப பிராணி போல் செய்தார். நம்மளோட பணியெல்லாம் போயிட்டு நேரம் பார்த்து உண்டு பிறந்து வளர்ந்த இடத்தில் உற்ற பலவித வேலை செய்து நாம் பெண்டு பிள்ளைகளோடு கஷ்டப்படுத்தினும் பேயினும் நாயினும் கீழானோம். நம்ம பிறந்த இடத்துல இவ்வளோ கஷ்டப்பட்டு நாயும் பேயும் போல உழைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. வேலைக்கு வாரிரோ என்று சொல்லி பல பல வித்தாரமாய் நோட்டீஸ் நம்மை ஆலை கரும்பலொட்டி குரங்காட்டும் அந்த கங்காணி கூப்பிடவே வேலைக்கு வாங்க, இந்த ஃபேக்டரியில் வேலைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு 1க்கு 10 100,000 போய் ஒவ்வொரு கூலி ஜனங்கள் மீதும் மிக தண்டு முண்டாய் கணக்கு எழுதி சாகும் வரைக்கும் தலைச்சுமையாய். அதாவது போன இடத்துல வேலைக்கு சம்பளமும் கொடுக்காம பற்று வரவு குறிப்பு பேரட்டி பாக்கியிருக்கும் படி எழுந்தி அவர் சற்று தயவும் இல்லாமல் கூலி ஜனங்கள் கப்பலில் ஏறி வெளிநாட்டு கொண்டு போனாங்க. அக்கறை தேசத்தின் இலங்கை தீவுக்குள் அந்தமான் தீவு போன்ற இடத்தில் மிக சிக்கனமாய் வெள்ளையர் தங்களின் தேயிலை தோட்டத்துக்கு சேர்த்திடுவர். அங்க கொண்டு போய் நம்ம வேலைக்கு வச்சுவாங்க. உண்ண உணவுக்கும் உள்ள செலவுக்கும் ஒவ்வொரு நாளும் அரிதாகி சிறு பண்ணுள் பாம்பு போல் பெண்டு பிள்ளைகளுடன் வாழ்ந்து வருவதை காணிடு. அங்கேயும் நமக்கு காசு பார்த்தாம ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆதலோ எனில் சகோதர அன்புள்ள சகோதரி காலின் மேல் இந்த பூதையெல்லாம் பங்காணிகள் செப்பும் பொய்யுரை கண்டு மயங்காதீர். அவங்க சொல்ற பேச கேட்டு மயங்கி போயிடாதீங்க வேலைக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சென்றந்த தேயிலை தோட்டத்தில் இந்தியர் துன்பப்படுவர். மனத்தொப்பிய கல்வி ஒழுக்கம் நாகரிகம் ஒன்றும் இல்லாமல் குறையனவே அப்படின்னு சொல்றாங்க. இந்தியர்கள் வந்து துன்பப்படுறாங்க. இன்றனகும் கண்டுளங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஏற்றமுள்ள கல்வியை புகட்டி நீங்கள் ஒன்றும் குறையில்லா ஒற்றுமையாக ஊனீர் கட்டுப்பாடு செய்வீரே. இன்றெனும் கண்டுங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஏற்றமுள்ள கல்வியை புகட்டி நீங்கள் ஒன்றும் குறையில்லா ஒற்றுமையாக ஊனீர் கட்டுப்பாடு செய்வீரே அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா.
அதாவது கூலி தொழிலாளி ஒப்பந்த தொழிலாளி வெளிநாட்டு போய் கஷ்டப்படுறோம். இலங்கை, மொரிஷியஸ் எல்லாம் போயிருப்பாங்க, நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். அதுமாரி போய் கஷ்டப்படுறதுக்கு அந்த தேயிலை தோட்ட பாட்டை வந்து முகமது ராவுத்தர் எழுதியிருக்காரு. இந்த கும்மி பாடல் எதுலேருந்து எடுத்திருக்காங்க? பாரத மக்களின் பரிதாப சிந்து என்ற தேயிலை தோட்ட பாட்டு என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த கும்மி பாடல் பாரத மக்களின் பரிதாப சிந்து, நல்லா ஞாபகம் வச்சுங்க, பாரத மக்களின் பரிதாப சிந்து என்ற தேயிலை தோட்ட பாட்டு என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த கும்மி பாடல் தங்கள் வாழ்வில் ஏற்படும் தாக்கங்களை எடுத்தாளப்படுது அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட்லாம் இந்த மாதிரி பாட்டெலாம் எழுதுவாங்க, மெல்லிய தாளில் எழுதுவாங்க, பெரிய எழுத்துல மலிவான தாளில் எழுதுவாங்க. இது எழுதப்பட்ட காலம் வந்து 19ஆம் நூற்றாண்டுடைய இறுதியும் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் வெளியிடப்பட்டதாகும். இந்த கும்மிப்பாடுக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா, வேறு பேர் வெகுஜன இலக்கியம், முச்சந்தி இலக்கியம், உஜ்லி நூல், காலனா அரையனா பாட்டு புத்தகம், பெரிய எழுத்து புத்தகம், தெருப்பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. செவியல் இலக்கியம் மரபுப்படாத, சொல்லாத அல்லது புறக்கணிக்காத கலப்பொருள் இடம்பெற்றதாகும். செவியல் இலக்கியத்தில் இடம்பெறாத சொல்லப்படாத இலக்கியங்கள் அந்த கும்மிப்பாட்டில் சொல்லப்படாத கருத்து தான் வந்து, புறக்கணித்த கருத்து தான் வந்து இந்த கும்மிப்பாடலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 19 புறநானூறு பாட்டு பார்ப்போம். பிசிராந்தையார், இது வந்து புறநானூறு 184வது பாட்டு. ஓகேவா? காய்நெல் அறுத்து கவலம் கொளினர், இந்த பாட்டை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, யானைக்கு வந்து நம்மளா சோறு வச்சோம்னா கொஞ்சம் தான் வந்து அரிசியை சாப்பிடும், இல்லை அதுவே பூந்து வயலில் போடுச்சுன்னா அது சாப்பிட்றது போக மிச்சம் இருக்கிறது அது கால்பட்டே வீணாக போயிடும். அது போல் அரசன் வந்து வரி விதிக்கும் போது ஒரு நிலையான வழி வரிக்கணும், எப்போ பார்த்தாலும் மக்கள்கிட்ட இருந்து புடுங்கணும்னு நினச்சா அந்த நாடு வந்து வீணாக போயிடும் அப்படின்னு அதுக்கு ஒப்பிட்டு இருப்பாங்க. யானை வந்து நம்மளா வந்து சாப்பாடு வச்சோம்னா அந்த கொஞ்சம் அரிசி மட்டும் தான் அது சாப்பிடும். அதுவே வயலுக்குள்ள பூந்துச்சுன்னா என்னாகும்? அது சாப்பிட்றது கொஞ்சமாக இருந்தாலும் அழிக்கிறது வந்து நிறையா இருக்கும். அதே மாதிரி அரசன் வந்து அதிகமாக வரி வசூலிச்சா நாடு வந்து கேடாயிடும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க இந்த பாட்டில். காய்நெல் அறுத்து கவலம் கொளினர், மாநிற இல்லதும் மல்லாக்கு ஆகும், 100 செரு ஆயினும் தமிப்பது உணினும், வாய்ப்புகுதெனின் கால் பெரிது கெடுக்கும், அறிவுடை வேந்தன் செறி நெருந்து கோலன் கோழி ஆத்து நாடு பெரிது தந்தும் மெல்லிய கிழவனாக்கி வைகளும் வரிசை அறியா கல்லன் சுற்றமோடு பறிவுதை எடுக்கும் பிண்டம் நஞ்சின் யானை புக்க புலம் போல தானும் உள்ளான் உலகமும் கெடுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தானும் உள்ளான் உலகமும் கெடுமே, அவனும் இருக்க மாட்டான் மக்களும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பாவகை வந்து நேரிசை ஆசிரியர் பாடான் திணை அப்படிங்கிறது என்னது? ஒருவருடைய புகழ் வலிமை கொண்ட அருள் போன்ற நல்லியல்புகளை சிறப்பித்துக் கூறுகிறது. ஒரு புகழ் வலிமை கொடை அருள் போன்றவற்றை சிறப்பித்துக் கூறுவதுதான் பாடான் திணை. செவியரூரா துறை அப்படிங்கிறது என்னது? அரசன் செய்ய வேண்டிய கடமைகளை முறை தவறாமல் செய்யுமாறு அவன் கேட்க அறிவுறுத்தல். அரசன் வந்து செய்யற கடமை கரெக்டா செய்யணும் அப்படிங்கிறதுக்கு வந்து அறிவுரை கூறுவதுதான் வந்து செவி அறிவு துறை. ஓகேவா? புறநானூற்றோட வேறு பேர் என்ன சொல்லியிருக்காங்க? புறம்பாட்டு அப்படின்னு சொன்னாங்க. புறநானூறு அப்படிங்கிறது என்னது? பண்டைய தமிழகத்தின் அரசியல் சமூக வரலாற்றை விளக்கும் அரிய கருத்து கருவூலமாகும். பண்டைய தமிழகத்தின் அரசியல் சமூக வரலாற்றை விளக்கும் அரிய கருத்து கருவூலம் தான் புறநானூறு அப்படின்னு சொல்றாங்க. புறநானூறு இன்னொரு டெஃபினேஷன் கொடுத்துறாங்க. முடிவுடைய வேந்தர், குறுநிலை மன்னர்கள், வேளிர்கள் முதலிய சிறப்புடைய மக்கள் போர் செய்திகளை, கையுறு நிலை, நடுக்கல் போன்ற பல்வேறு பொருண்மைகளை வெளிப்படுத்தும். முடிவுடைய வேந்தர், குறுநில மன்னர், வேளிர் முதலிய சிறப்புடைய மக்கள் போர் செய்திகள், கையுறு நிலை, நடுக்கல் போன்ற பல்வேறு பொறுமைகளை வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. உவேசா புறநானூற்று 1894ஆம் ஆண்டு அச்சில் பதிப்பித்தார். உவேசா எப்ப பதிப்பித்தார்? 1894ஆம் ஆண்டு அச்சில் பதிப்பித்தார். பல மொழியில மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது புறநானூறு. ஓகேவா? கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராசிரியரான ஜார்ஜ் எல் ஹார்ட் வந்து The 400 Songs of War and Wisdom, The Analogy of Poem from the Classical Tamil, The புறநானூறு அப்படின்னு 1999ஆம் ஆண்டு ஆங்கிலத்தில் புறநானூறு மொழிபெயர்க்காரு. என்ன டைட்டில் கொடுத்துருக்காரு பாருங்க? The 400 Song of War and Wisdom. 400 பாடல்கள் கொண்டதான புறநானூறு, அதுதான் சொல்லிப்பாரு. Analogy of Poem from the Analogy of Poem from Classical Tamil, The புறநானூறு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த பாடலின் ஆசிரியர் பிசிராந்தையார். பிசிர் அப்படிங்கிறது பாண்டிய நாட்டுல ஒரு ஊர், ஆந்தையார் அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர். ஓகேவா? அவர் இருக்கும்போது பாண்டிய நாட்டோட மன்னன் யாருன்னா அறிவுடை நம்பி. பிசிராந்தையார் வந்து அரசனுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய உயர்நிலை சான்றோராக இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. உயர்நிலை சான்றோராக இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் வந்து முகம் பார்ப்போம். முகம் அப்படிங்கிறது யாருன்னா சுகந்தி சுப்பிரமணியம் எழுதினது. இது வந்து டாபிக்ல வராது, சிலபஸ்ல வராது, இதோட நூல்வெளி மட்டும் பார்த்துப்போம். ஓகேவா? தமிழின் நவீன பெண் கவிஞர்கள் குறிப்பிடத்தக்கவர். தமிழின் நவீன பெண் கவிஞர்கள் குறிப்பிடத்தக்கவர் யாருன்னா சுகந்தி சுப்பிரமணியன். ஓகேவா? அவர் பிறந்த ஊர் வந்து கோவையில் உள்ள ஆலத்துறை. உயர்நிலை பள்ளி படிப்பை முழுமை செய்யாத நிலையில் திருமணமாகி கதம தந்த நம்பிக்கையில் எழுத தொடங்கினார். இரு கவிதை தொகுப்புகள் எழுதியிருக்காங்க. புதையுண்ட வாழ்க்கை, மீண்டெழுதின் ரகசியம். புதையுண்ட வாழ்க்கை, மீண்டெழுதலின் ரகசியம் அப்படின்னு ரெண்டு கவிதை எழுதியிருக்காங்க.
வெளியிட்டிருக்காங்க. இவரோட மறைவுக்கு பிறகு சுகந்தி சுப்பிரமணியன் படைப்புகள் வந்து வெளியிடப்பட்டது. ஈஸியாக தான் இருக்கு இந்த நூல்வெளி, சும்மா ஒரு கிளான்ஸ் படிச்சாலே போதும். எங்க பிறந்திருக்காங்க? கோவையில் உள்ள ஆலத்துறை படிச்சிருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கணவனோட தூண்டுதல் பேர்ல இரு கவிதை தொகுப்பு வெளியிட்டிருக்காங்க. புதையுண்ட வாழ்க்கை, மீண்டெழுதலின் ரகசியம். இவரோட மறைவுக்கு பின்னர் சுகந்தி சுப்பிரமணிய படைப்புகள் அப்படிங்கிற பேர்ல இது வந்து கவிதைகள் வந்து இவரோட கவிதைகள் எல்லாம் இடம்பெற்றுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் தட்சிண யாத்திரிகம் அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.